தெற்கு லெபனான் பகுதியில ஒரு இஸ்ரேலிய வீரர் இயேசு கிறிஸ்துவோட சிலைய சுத்தியால அடிச்சு உடைக்கிற ஒரு புகைப்படம். என்ன நடந்துச்சு? இஸ்ரேல் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு புனித பூமியாச்சே, அங்க இருக்கவங்க இயேசு கிறிஸ்துவ மதிக்க மாட்டாங்களா, இப்படிதான் செய்வாங்களா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு எழுந்திருக்கும். உலகம் முழுசும் இருக்க கிறிஸ்தவர்கள் இஸ்ரேல ஒரு புனித பூமியா பாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அங்கதான் பிறந்தாரு, வளர்ந்தாரு, போதனைகளை செஞ்சாரு. அதே இடத்துலதான் அவர் சிலுவையில் அறையப்பட்டு அங்க மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததுனால அதற்கான அடையாளங்கள் அந்த இடங்களை எல்லாம் கிறிஸ்தவர்கள் போய் பார்ப்பதையே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கடமையா நினைக்கிறாங்க. அதை புனித பூமின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட இடத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து சிலையை உடைக்கிறார்னா அது ஏன், என்ன நடந்துச்சு? தெற்கு லெபனானோட டெபல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த அளவுக்கு இது உலகம் முழுசும் வைரல் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த இஸ்ரேலிய ராணுவ வீரர் ஏன் அப்படி இயேசு கிறிஸ்துவோட சிலைய சுத்தியலால அடிச்சார் அப்படிங்கறதுக்கான விளக்கத்தை இன்னும் இஸ்ரேல் கொடுக்கல. ஆனா இந்த செய்தி வெளியான ஒரு சில மணி நேரங்கள்லயே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு அறிக்கை விட்டாரு. நான் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனடியா இஸ்ரேலோட வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் சார் கிறிஸ்தவர்களோட உணர்வுகளை புண்படுத்தினதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு சொல்லா இருக்கலாம், வேற வழி இல்லாம அழுத்தத்துக்கு உட்பட்டு கூட மன்னிப்பு கேட்கலாம். ஆனா இதை செய்யக்கூடிய மனநிலை அந்த இஸ்ரேல் வீரருக்கு எங்கிருந்து வந்தது? அதிகாரத்துல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மமதையா, இல்லன்னா நம்ம என்ன வேணும்னாலும் செய்யலாம், போர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பா? அதுவும் இஸ்ரேல் அப்படிங்கிற புனித பூமியில இருந்து வந்த ஒருத்தருக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும்? அந்த கேள்விதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எழுந்திருக்கு. இந்த நிகழ்வு உண்மையிலேயே கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனா உலகம் முழுசும் போர் அப்படிங்கிற பேர்ல மனித உரிமை மீறல்கள் எவ்வளவு நடக்குது அப்படிங்கறத பத்தி யாராவது கவலைப்படுறமா? இஸ்ரேல் அவங்க நடத்தக்கூடிய போருக்கு எல்லாம் மதத்தை ஒரு விதத்துல காரணமா காட்டுறாங்க. ஒரு சில புள்ளி விவரங்களை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். கடந்த சில மாதங்கள்ல மட்டும் காசால கொல்லப்பட்டவங்களோட எண்ணிக்கை 75,000 தாண்டி இருக்கு. இதுல பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள். லெபனான்ல 2,300க்கும் அதிகமானவர்கள் பலியாகி இருக்காங்க. கடவுளோட சிலை சிதைக்கப்படுது அப்படின்ன உடனே கோபம், வருத்தம் எல்லாமே வருது. உடனடியா இஸ்ரேல் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அந்த கடவுள் சிலையை சேதப்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஒருபுறம் போரால் பல பேரை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த புள்ளி விவரத்தை தான் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வெறும் சமீபத்திய புள்ளி விவரங்கள் தான்.